ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் அமைப்புகளும் இல்லை. ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார் என்றாலும் கூட அவர் ஒரு நிலையில பெரிய அளவுல பங்கப்படாம இருக்கிறது பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம்தான். வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை 10:46 அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குது, செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணிக்கு. அப்போ ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்களும் வாரத்தின் இறுதியில் அடுத்த வாரம் திங்கக்கிழமை தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால பெரிய அளவில் இந்த வாரத்தில் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. உண்மையிலேயே இப்போது தனாதிபதியாகிய குரு பகவான், தனாதிபதியாகிய புதன் குருவின் பார்வையில் வரக்கூடிய அமைப்பு வார இறுதியில், இந்த வார நடுப்பகுதியில் புதன் 7ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்ப்பது என்பது சோதனைகள் எதுவும் இல்லாம எதையும் அப்படியே தீர்க்கமாக ஆராய்ந்து கொஞ்சம் நிதானமாக தான் பலன்கள் இருக்கும். இருந்தாலும் கெடுதல்கள் எதுவும் நடக்காத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவையிலிருந்து காப்பாற்றக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. வாரத்தில் முதல்ல, அதாவது தீபாவளி அன்னைக்கும் அதற்கடுத்து 2 நாட்களும் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும், போன தீபாவளி மாதிரி இந்த தீபாவளி இல்லையே, இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்ற மாதிரியாக ஏதாவது கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் கூட பிற்பகுதியில் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய 3 நாட்களும் எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. வார ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அதற்கு பிறகு 6, 7 ஆகிய இடங்களுக்கு வருகிறார். இந்த 6, 7 இடங்கள்ல வாரத்தின் நடுப்பகுதியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் பொழுது கடனற்ற, நோயற்ற சில அமைப்புகள்ல இதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த, கலங்கி கொண்டிருந்த சில விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 2 நாட்களுமே மிகப்பெரிய அளவில் யோகமாக நண்பர்களால் உதவி, உறவுகளால் உதவி, செய்ய முடியாத சிலவற்றை சாதித்து செய்து காட்டி சாதனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லாத வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம்.